சங்கத்தின் ஆற்றல்மிகு தலைவர் சி பாலமுருகன் அவர்களே, தலைவர் பஞ்சநாதன் அவர்களே மற்றும் நகரமன்ற தலைவர் சகோதரி திருமதி புவனா சிந்து அவர்களே, நகராட்சி நியமன குழு உறுப்பினர் நகரமன்ற அவர்களே, நகராட்சி பொறியாளர், நகராட்சி மேலாளர் உள்ளிட்ட அனைத்து நகராட்சி அலுவலர்கள், பேராசிரியர் ஜாஸ்மின் அவர்களே, திருமதி பா ஷகிலா பானு அவர்களே, திருமதி பா ஐஸ்வர்யா அவர்களே, அவர் முதலமைச்சர் ஆனது பிறகு கேப்டன் ராமசாமி முதலியார், PRM துரக்கண்ணு, மைதீன் கோவிந்தராஜன் மற்றும் நமது இதை கொடுத்தாங்க. அப்ப ஆர்டிஓவுக்கும் அவங்களுக்கும் அவ்வளவு பெரிய தகராறுலாம் நடந்தது. கடைசியில் என்னன்னா சாலை மறியல் நடத்துறதுனால எங்க எல்லாரையும் காவல்துறை அரெஸ்ட் பண்ணி அங்க தங்கவேல் மண்டபம்னு ஒரு மண்டபம் அங்க அழைச்சிருக்காங்க. அங்க போனோன்னே நம்ம தலைவர், மாவட்ட தலைவர், நம்ம சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அப்பா நீங்கெல்லாம் தொழில் பார்க்குறவங்க, அப்பப்போ தொழில் சம்பந்தமா போகணும் வரணும், உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். அதனால போலீஸ் லிஸ்ட் எடுக்கும். லிஸ்ட் எடுக்கும்போது முதல்ல 20 பேர் என்ன ஆளுங்களை அனுப்பிடுறேன், அவங்க முதல்ல பேரை கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் என்னன்னு கேட்டா, அந்த ஒரு போலீஸ் பேர் எழுதும்போது முதல் 15 பேர் வர்றாங்கல்ல, அவங்க மேலதான் வழக்கு போட்டுட்டு மற்றும் பலரெல்லாம் மற்றவங்களெல்லாம் சேர்த்து விட்டுடும். ஆக எங்களுக்கு அன்னையிலிருந்தே நாங்க இந்த கோர்ட்டு சிக்கல் எல்லாம் நாங்க மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் மீது பரிவு கொண்டு அப்ப இருந்தே எங்களுக்கு வழிகாட்டி வந்தவர் எங்களுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். அதே மாதிரி எங்களது வைர விழா நடந்தது. அந்த வைர விழாவுக்கு சிறப்பு செஞ்சதை விட அந்த வைர விழா மலருக்காக அன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்கிட்ட இந்த வாழ்த்து மடல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். உடனே அவர் எங்களுக்காக அங்க சேர்ந்து பிரத்யேகமா சேர்ந்து எங்களுக்காக இது பண்ணி கலைஞர் அவர் கையால எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த வாழ்த்து மடல் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்காக என்னன்னைக்கு எங்களுக்கு நாங்க கேட்டதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நண்பராக இருக்கிறார். அதே மாதிரி ஒரு முறை திருச்சியில வணிக வரித்துறை சார்பால ஆலோசனை கூட்டம், அது திருவாரூர்ல உள்ள வணிக வரித்துறையிலேருந்து எங்களை ஆலோசனைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்க அங்க போயிருந்தோம். நான் தலைவர் பாலு நிர்வாகிகள் எல்லாம் போயிருந்தோம். அங்க போனா மேடையில் அண்ணன் உட்காந்துருக்காங்க. அங்கேருந்து எங்களை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு பாலு தலைவரையும் என்னையும் கூப்பிடுறாரு, மேல வா அப்படின்னாரு. சரிட்டு மேல போய் அவங்க கிட்ட என்ன செய்தீங்க அப்படின்னு கேட்டேன். உனக்கு என்ன கோரிக்கை செய்யணும்னு நீ விருப்பப்படுற அப்படின்னு கேட்டாரு. கேட்டோன்னா நாங்க இந்த திருவாரூர் விஜயபுரம் வர்த்தக சங்க பதிவுக்காக ரொம்ப அலைகிறோம் நாகப்பட்டினத்துக்கு. நாங்க மட்டும் இல்ல, திருவாரூர்ல சுய உதவி குழுக்கள் நிறைய மகளிர் இருக்காங்க. அவங்க ஆயிரக்கணக்கான சங்கங்கள் இருக்கு. அதே மாதிரி கூட்டுறவுத்துறை இன்னும் நிறைய துறைகள் சம்பந்தமா பதிவு செய்யறதுக்கும் போர்வைப்படுத்துறதுக்கும் தினசரி அவங்க நாகப்பட்டினத்துக்கு அலைகிறாங்க. எனக்கு திருவாரூர்ங்கிறது மாவட்டம் ஆயிட்டு, நம்ம திருவாரூர் மாவட்ட தலைநகரமா ஆயிட்டு, நம்ம திருவாரூருக்கு தனியாக மாவட்ட பதிவாளர் அலுவலகம் வேணும், அந்த கோரிக்கையை தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அப்படியா, இது நீ கேட்கறது நியாயமான கோரிக்கை தான், நீ உடனே நான் ஃபோன் பண்றேன், என் காருக்கு போ, என்னோட லெட்டர் பேட் கொடுப்பாங்க, நீ அந்த கோரிக்கையெல்லாம் எழுதி எடுத்துட்டு வா, நான் கையெழுத்து போட்டு இந்த மேடையிலே நான் அன்னைக்கு இப்பவும் இருக்கிற வணிக வரித்துறை பதிவுத்துறை அமைச்சராக இருக்கிற மூர்த்தி அவர்கள்ட்ட கொடுத்து உங்களுக்காக நான் பரிந்துரை செய்யறேன், கூடிய விரைவில் அதை நம்ம பெற்றுவிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அவங்க காருக்கு போனேன், அவங்க லெட்டர் பேட வாங்கினேன், எழுதினேன், அந்தந்த காமிச்சேன், படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டு எங்களையும் சேர்த்து இணைச்சி அங்க பதிவுத்துறை இவங்ககிட்ட பதிவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மூர்த்தி அவர்கள்ட்ட கொடுத்தாங்க. நாங்க சில வாரத்தில் அறிவிப்பு வரும்னு நினைச்சோம். ஆனா அந்த மேடையிலேயே அப்பவே உடனடியாக மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் உடனடியாக திருவாரூருக்கு மாவட்ட பதிவாளர் அலுவலகம் வரும் என்ற அறிவிப்பை ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அதை நான் சென்னைக்கு போய் முதல்வரோட அனுமதி பெற்று அரசாணையா நான் உங்களுக்கு பிறப்பித்து தருகிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்து செஞ்சாங்க. அதே போல செஞ்சாங்க. அதே மாதிரி பல நிகழ்வுகளை நாங்கள் திரும்ப சொல்லலாம், நிறைய நிகழ்வுகள்.
அதை இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நாங்களாம் வந்து சும்மா வந்து அவங்களை வந்து வணிகர்களின் காவலனே எங்கள் வாழ்வாதாரம்னு சொல்லலை. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவங்க இன்னைக்கும் எங்களோட தான் இருக்காங்கிறத சொல்றதுக்காக தான் இதை நான் வந்து நாங்கள் வெறும் வாயிலால வரக்கூடிய வார்த்தை இல்லை, உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை தான். இன்னும் நிறைய பேசிக்கே போகலாம், காலம் கடந்து போயிட்டு ஒரே ஒரு செய்தி மாத்திரம் சொல்லி நிப்பாட்டிடுறேன். இந்த புதிய பேருந்து நிலையம் அங்க போயிட்டு இங்க பழைய பேருந்து நிலையமா இருந்த இப்ப இருக்கிற நகர பேருந்து நிலையம் இருக்கிற இடத்துல இருந்த பஸ் ஸ்டாண்டு அங்க புதிய பேருந்து நிலையம் போயிட்டு போனதுக்கு அப்புறம் இங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வியாபாரிகள், ஒரு பஸ் கூட இங்க வராது. அத்தனை பேரும் வாள்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த காலத்துல நாங்க அப்போதைக்கு ரயில் மாதிரி எல்லாம் பண்ணோம், எல்லா பஸ்ஸையும் இங்க வந்துட்டு போக சொல்லுங்க, இவ்வளவோ கோரிக்கை வச்சோம், என்னென்னமோ செஞ்சோம், நடக்கவே இல்லை. அப்ப நாங்க செஞ்ச சாலை மறியலுக்கெல்லாம் இன்னும் எங்க மேல வழக்குகள் இருக்கு, இன்னும் தலைவர் மறியல் மேலாம் இருக்கு, அது ஓடிட்டு இருக்கு. அடுத்ததாக வந்த நமது ஆட்சி வந்த உடனே நாங்க போய் அவர்கிட்ட கேட்டு எல்லா பஸ்ஸையும் இங்க வந்துட்டு போறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. அங்க இருக்கிற ஒரு நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறாங்க அப்படின்னு நாங்க கேட்டோம். என்ன நீ எல்லா பஸ்ஸையும் அங்க வந்துட்டு போக சொல்ற, அது ஒன்றும் அவ்வளவு ஒன்றும் சிறப்பா இருக்காது, வேற என்ன அதை செய்யலாம் நீங்க சொல்லுங்க கேட்டோம். பேசாம நான் அதை வந்து தலைவர்கிட்ட பேசிட்டு டவுன் பஸ் ஸ்டாண்ட் ஆக்கிடுவோம், அது இன்னும் சிறப்பானதாக ஒரு வாழ்வு மையை பெற்று தரும் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே அங்க முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பெயரில் நகர பேருந்து நிலையத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது அந்த ஒரு எங்களுக்காக குறிப்பாக அதை செஞ்சு எங்க அந்த இல்லைன்னா நினைச்சு பாருங்க, அந்த 100 குடும்பங்கள் அந்த சுத்தி இருந்த 100 குடும்பங்கள் என்ன ஆயிருக்கும். அதுக்கு அடுத்ததாக இப்ப ஏற்கனவே பழைய அதுக்கப்புறமா ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு போட்டு கட்டினாங்க. அதுக்கப்புறமா இப்ப அடிப்படை வசதி இல்லைங்கிற காரணத்துக்காகவும் அது இடிந்து நிலைமையில இருக்கிறதுனால அந்த கட்டடத்தை அகற்றணும்னு அரசு உத்தரவு போட்டாங்க. வேறு வழி இல்லாம பழைய புது மார்க்கெட்டு இதெல்லாம் உங்களோட வாழும் உரிமை எந்த விதத்திலும் பறிபோக கூடாது, அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். ஆனா யார் எங்க இருக்காங்க என்னங்கிறத கணக்கு பண்ணி வர்த்தக சங்கம் தலையிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து அது எல்லாத்துக்குமே எங்களுக்கெல்லாம் செஞ்சது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு தஞ்சாவூரை பத்தி எங்களுக்கு தெரியும், சுத்தி உள்ள அத்தனை ஊர்லயே என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு வர்த்தகர்களும் எவ்வளவு ஆதங்கத்தில் இருக்காங்க எல்லாம் தெரியும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இங்க திருவாரூர்ல அவர் சொன்னபடி இங்க உள்ளவங்களோட வாழ்வுரிமையும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கு நான் வந்து உத்தரவாதம் தரேன், அதுக்கு நீங்களும் துணை இருங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. தூரத்திலே இருந்து பார்க்குறவங்க ரொம்ப சிம்பிளா நினைச்சிருப்பாங்க, சாதாரண விஷயம் இல்லை. அவருக்கும் எங்களுக்கும் நிறைய கலந்துரையாடல் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் பிக்சேஷன் அந்த இதுல ஏற்கனவே அங்க நகர்ப்புற வளர்ச்சித்துறை இன்னும் சொல்லக்கூடிய நமது மாண்புமிகு அமைச்சர் கே நேரு மூலியமா வழிகாட்டுதல் இருக்கு. அந்த வழிமுறை தான் வாடகை பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அதை தாண்டி குறைச்சிதான் போயிடணும்னு எங்க ஆளுங்க ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. நாங்க அண்ணன் முறையிட்டோம், சரின்னு சொல்லி எங்களுக்காக திரும்பி அவரு அமைச்சர் மாண்புமிகு கே நேரு அவர்கள்ட்ட ரொம்ப வாதாடி எங்களோட வாடகைக்கான தொகையை குறைப்பதற்கு அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் நான் இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். அத மாதிரி நிறைய கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதாவது போர் அடிக்கணும், அதாவது ஒன்னே சொல்லிடுறேன். அதாவது வணிகர்களின் காவல்னு சொல்றதுக்கு எல்லாத்தையும் நீங்க அப்புறம் கடைசியா நான் ஒன்னே ஒண்ணுதான், அதாவது அந்த இப்ப இருக்கிற நகர பேருந்து நிலையத்துல உள்ள இடங்களை வந்து ஒதுக்கீடு செய்வதற்காக நாங்கெல்லாம் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்போதைக்கு சட்டமன்ற எங்க அண்ணன் என்ன கேட்கிறாரு, எனக்கு ஒரு கடை கொடு அப்படிங்கிறாரு. யாருக்கிட்ட? பாலுட்ட. ஐயா நீங்க பார்த்து கொடுக்கறது தான் எங்களுக்கு கடை, எது எங்ககிட்ட கேட்குறீங்க அப்படின்னு நாங்க திருப்பி கேட்கிறோம். இல்ல இந்த பொறுப்பெல்லாம் நான் வர்த்தக சங்கத்தை கொடுத்துட்டேன், அவங்க மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா ஒரு கடை வேணும் அப்படின்னு கேட்டாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டோம்.
என்ன ஐயா என்ன கேட்டா வித்தியாசமா கேட்பாரு, எதுக்காகன்னு கேட்டோம். ஒன்றும் இல்லை, இந்த மடப்புறம் பாலம் கட்டணும்னு சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டு அப்போதைக்கு அங்கே உள்ள ஒரு கடைக்காரனை அந்த கடையை விட்டு அகற்றும்படியான சூழலை வந்துட்டு நான் அந்த பக்கம் போகும்போது வரும்போதெல்லாம் மனசு உறுத்துது, அவனுக்கு ஏதாவது செய்யணும். இன்னும் நான் அவன்கிட்ட எதுவுமே கேட்கல, ஆனா அவனுக்குன்னு ஒரு கடை வந்து வச்சுக்கிட்டு அவன்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். என்னது, அந்த இடத்துல ஒருத்தனுக்கு கடை எடுக்க முடியாத சூழ்நிலை எடுத்தாச்சு. அந்த வழியா போக முடியல, வர முடியல, எனக்கு மனசு உறுத்துது, அவனுக்கு ஏதாவது செஞ்சா ஆகணும். ஆனா அவங்ககிட்ட காசு இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. அவன்கிட்ட காசு இல்லைனாலும் நான் ஏதாவது ஏற்பாடு செய்யலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கடை அப்படின்னு கேட்கும் பொழுது இது எதுக்காக சொல்றேன், ஒரு வர்த்தகன், ஒரே ஒரு வர்த்தகர் தான், அந்த ஒரு வர்த்தகரோட வாழ்வுகளை பறிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த அளவுக்கு அவர் நினைக்கிறான்னு சொன்னா, நீங்க எல்லாம் சொல்றீங்களா, அதெல்லாம் அதிகப்படி கிடையாது. வணிகர்களின் காவலன், வெடிவல்லி, வாழ்வாதாரம் அத்தனையும் உண்மை உண்மை என சொல்லி கூடிய விரைவில் அமைச்சரானவுடன் இதைவிட மிகப்பெரிய பாராட்டு விழா நடப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லுக்கு ஏற்ப செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம் என்ற வாக்குறுதியை வர்த்தகர்கள் மனதில் நிலைநிறுத்தி அதை அத்துணை வர்த்தகர்களுக்கும் எந்த இடர்பாடும் இல்லாமல், எந்த செலவினங்களும் இல்லாமல் மீண்டும் அவர்களது வாழ்க்கையில் ஒரு நல்ல வாரிசு, அதாவது அடுத்த தலைமுறைக்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அது எடுத்து சொல்லுகின்ற அளவிற்கு அவர்கள் செய்து கொடுத்திருப்பது வந்து எங்களால் வாழ்நாளில் எங்களுடைய வாரிசுகளுக்கும் மறக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் அவர்களுக்கு மரியாதைக்குரிய பணிவோடு அன்போடு அந்த நன்றியை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். அதுல நம்ம வந்து செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த காய்கறி மார்க்கெட்ல இன்னும் நம்ம புதுமைக்கு மாறல. அது தயவு செஞ்சு நானும் மகேஷ் அவர்கள்ட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நம்ம உள்ள ஏன்னா ஆணையர்கள் பேசும்போது சொல்லுவாங்க, ஏன்னா அதுல எங்களுக்கு நிறைய ஆணையர்களுக்கும் எங்களுக்கு, ஏன்னா இப்போ வந்துருக்கிற ஆணையர் பற்றி நாங்கள் சொல்லணும்னா ரொம்ப துடிப்பா, இது இந்த கடை இடிச்சு இப்போ நம்ம திருப்பி பெற்ற வரைக்கும் இது வரைக்கும் 4வது கமிஷனர் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது அவருடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப துடிப்பா இருக்கு இந்த நேரத்தில். ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சாலை ஓரத்தில் தள்ளுவண்டிகளுக்கு உண்டான இடர்பாடுகளை அவங்களும் நமக்காக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம எல்லாரும் பழையபடி கடவுளை போய் காய்கறி மார்க்கெட்டில் இந்த வணிகம் செஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம சரி பண்ண முடியும். நம்மளும் ரோட்டுக்கு வந்தோம்னா திருப்பி அவங்க யாரையும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களை எதிர்த்து கொடி பிடிச்சி அது எப்படி போலீஸ் வந்து நகராட்சி அலுவலகங்களே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்ததுன்னா, ஏன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்களும் ஒரு 20 பேரோட போய் வெளியில இருந்து நாங்களும் கோஷம் போட்டிருப்போம். எல்லாம் உங்களுக்கு கடத்தல் உங்களுக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியல. அதெல்லாம் நம்மளும் ஒரு விழிப்புணர்வோட நம்மளும் அந்த புதிய கட்டிடத்தை முழுவதுமாக, ஏன்னா குமரேசன் சொன்னதுல 2 பாயிண்ட் மட்டும் நான் கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நவீன முறையா அந்த கட்டடத்தை வடிவமைத்து கொடுத்து ஒருங்கிணைந்த வளாகமா நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. எல்லாம் உள்ள வந்துட்டா எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி. அதனால நம்ம அந்த முழு பயன்பாட்டை நம்ம தான் கொண்டு வரணும். ஏற்கனவே கீத்துக்கோட்டையில இருந்தோம், அப்புறம் சிந்துசியில இருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு முழுமையான ஆர்சி பில்டிங்ல, அதுவும் 1.5 வருஷத்துல நீங்க அரசாங்கம் எங்க புதிய கட்டடம் துவங்கினாலும் மினிமம் 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். ஆனா 1.5 வருஷத்துல அவங்க சொன்னது மாதிரி நமக்கு அதை கட்டி கொடுத்து எந்தவித செலவினங்களும் இல்லாம நமக்கு சட்டமன்றங்கள் கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம்
கண்டிப்பா வேற எந்த ஊர்லயும் கிடையாது, எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. அது நம்ம திருவாரூருக்கு மட்டுமே சாத்தியம். அதனால அவங்களுக்கு என்ன நம்ம பாராட்டு செஞ்சாலும் அதுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அவங்களுடைய பணி வந்து அதுக்கு நம்மளுடைய நகரமன்ற உறுப்பினர்கள், தலைவர்கள், ஆணையர்கள், அதிகாரிகள் உட்பட எல்லாரும் முழு மனதோட நம்மூர் மக்கள் நம்மன் என்ற அந்த சொந்தத்தோடு நமக்கு வழங்கியதற்கு மீண்டும் ஒரு முறை வர்த்தக சங்கத்தின் சார்பாக நன்றியை பதிவு செய்து கொள்கிறேன். அண்ணா சொல்லும்போது திருச்சியில் நடந்த மீட்டிங்கில் ஒன்று வந்து நாங்கள் கேட்டது, இன்னொன்று வந்து கேட்காமலே அண்ணன் வாங்கி கொடுத்துட்டாங்க. அது ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் கிடைச்சல். வர்த்தகர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃபீஸ் மட்டும்தான் திருவாரூரில் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம திருச்சி தான் போயிட்டு இருந்தோம். இப்போ ஒவ்வொரு தாலுகா தண்ணிலாம் திருத்தரை பூண்டி கும்பகோணம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பிளாக் மாதிரி பிரிஞ்சு போய் நம்ம திருவாரூர் போனால் தஞ்சாவூர் தான் போகணும். கணக்கில் ஏதாவது விடுதலை விட்டு போச்சு, அபராதம் போட்டாங்கன்னா தண்டம் கட்டணும் போகணும்னா நம்ம வழக்கு கொடுக்கணும்னா தஞ்சாவூர் தான் போகணும். ஆடிட்டு தஞ்சாவூர் தான் போவாங்க அப்பீலுக்கு. இப்போ திருவாரூர்லேயே நம்ம இந்த அப்பீல்லாம் கொடுத்துக்கலாம். அது பெரிய வணிகர்களுக்கு வந்து உண்மையிலேயே அது ஒரு வரப்பிரசாதம் தான். சில நடுத்தர வர்த்தகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது சில இடத்துல இடைஞ்சலா இருக்கும். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அது கேட்காமலே அண்ணன் திருவாரூருக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அது அண்ணன் சொன்னாங்க, நீங்க நாங்கள் கேட்காமலே நீங்க கேட்காமலே நான் அவங்க செஞ்சிருக்கேன் அப்படின்னாங்க. அது நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குனாங்க அப்படின்னு சொன்னேன். அது அந்த ஸ்டேட்டிலேயே திருவாரூருக்கு 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று வந்து பதிவு அலுவலகம், மாவட்ட பதிவு அலுவலகம் புதிதாக நம்முடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு ஆஃபீஸ் வந்து புதுசாக கட்டடம் கட்டுறதுக்கும் நிதி ஒதுக்கி உடனே ஆவணம் செய்யறோங்கிறத அந்த மேடையிலே அறிவிச்சு கொடுத்தாங்க. அதனால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் சார்பாகவும் பாரம்பரியமிக்க வர்த்தக சங்கத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை உங்கள் பாதம் தொட்டு நன்றியை காணிக்கையாக்குகிறோம். நன்றி. வரவேற்புரையில பேச சொல்றது எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. அடுத்து ஒரு ஊர்னா பல பிரச்சனை இருக்கும். அப்ப நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது என்னன்னா, யாராவது ஒருத்தர் சொன்னா ஊர் வந்து கட்டுப்படணும். அப்படி இருந்தாதான் அது ஊர். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, அது ஊரே கிடையாது. இந்த பிரச்சனை தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. எந்த ஊர்லயுமே ரொம்ப சொற்பமான ஊர்ல மட்டும்தான் ஒரு மனிதர் சொல்வதை கேட்டு எல்லாம் நடக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஊர்ல மிகச்சிறந்த வந்திருக்காரு. அதுவே உங்களுக்கு அண்ணன் விளையாட்டுக்கு சொன்னாங்க போட்டோ எடுங்கன்னு, உடனே அவர்கள் எடுத்துட்டாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து நம்ம ஊரோட தனி சிறப்பு. யார் எப்படி இருந்தாலும் அந்த ஒரு நபருக்கு கட்டப்பட்டு நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்ம பண்ணிருக்கோம்னா இந்த மெத்தட தமிழ்நாடு ஃபுல்லா பாராட்டுவாங்க. ரெண்டாவது, இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல வியாபாரம் பண்றதுங்கிறது அண்ணா சொல்ற மாதிரி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அது வந்து காசு பணத்துக்கோ லாபத்துக்கோ மட்டும் கிடையாது, நம்ம வாழ்வாதாரத்துக்கு மட்டும் கிடையாது. இந்த திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட்ல வியாபாரங்கள் பண்றதுங்கிறது நம்ம காலர் தூக்கி விட்டுட்டு ஒரு பெருமையா ஒரு கெத்தா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒண்ணு. அது காசெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டது. அது நம்மளுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டை பத்தியும் பாரம்பரியமிக்க மார்க்கெட். இது 60-70 வருஷமா இருக்கக்கூடிய மார்க்கெட்டு. இந்த பஸ் ஸ்டாண்டுங்கிறது அவ்வளவு பெருமையா. இதுல நம்ம ஒரு கடை வச்சுட்டு நம்ம பொழைச்சிட்டு இருக்கோம், இல்ல இந்த கடையை நடத்திட்டு இருக்கோம், 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கோங்கிறப்ப அதோட மரியாதையே தனி. அதனால உண்மையிலே இப்ப அருணன் சொன்ன மாதிரி என்னன்ட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எல்லாம் காலி பண்ணி கொடுத்துட்டீங்க,
உங்களுக்கு வந்து திருப்பி கடை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன், இல்லை எம்எல்ஏ இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு. இல்லை அப்படிதான் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் வந்து லீகலாக வந்து நீங்கள் திருப்பி அதெல்லாம் எடுக்க முடியாது, எல்லா ஊர்லேயும் இப்படி தான் ஆகணும். அப்பயே நான் சேலஞ்ச் பண்ணி சொன்னேன் அந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே, இல்லை இங்கே அப்படி ஆகாது, கண்டிப்பாக அவர் சொன்னால் எல்லாரும் மீற மாட்டாங்க, அப்படி மீறினா நாங்களே பார்த்துப்போம் அப்படின்னோம். அப்படி யாராவது மீறினா நாங்களே பார்த்துப்போம், நாங்கள் எல்லாம் ஒன்றாதான் இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அந்த மாரி நம்மளுக்கு கடையை வந்து திருப்பி எல்லாருக்கும் சொன்ன மாரியே அப்படியே கடையை எடுத்து கொடுத்து இன்னைக்கு வந்து சிறப்பான ஒரு கட்டடமா அந்த எலிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கிளேடிங்லாம் போட்டு அருமையாக புதுப்பொலிவோடு இருக்கு. இந்த கடையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய அந்த பாரம்பரியத்தை நாம் வந்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்து அண்ணன் வந்து செஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப பாராட்டினீங்கலாம். நான் பாராட்டலாம் இல்லை, இது அவரோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அண்ணன் செஞ்சிருக்கிறது இப்போ வந்து சாம்பிள் தான், 10% தான். இன்னும் 90% அண்ணன் செய்யறதுக்கு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, நிறைய அதுக்கு டைம் இருக்கு, அதுக்கு காலம் இருக்கு, அதுக்கு சூழ்நிலையும் இருக்கு, அதுக்கு ஏற்ற திறமையும் அவங்கள்ட்ட இருக்கு. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம், நம்மளுடைய சப்போர்ட் ஃபுல்லா கொடுப்போம். இந்த ஊர் இன்னைக்கு வந்து மிகச்சிறப்பான ஒரு மனநிலையில இன்னைக்கு இந்த மாலை நேரத்துல எல்லாம் ஒரு மகிழ்ச்சியோட எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு முதல் காரணமும் அண்ணன் அவர்கள் தான். அவர்கள் நீடூழி காலம் வாழ்ந்து இந்த பகுதிக்கு இந்த மாவட்டத்திற்கும் பெரிய புகழை சேர்த்து தலைவர் கலைஞர் அவர்களை போல சிறப்பான ஒரு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. மாவட்ட பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் மெதுவாக வரலாம். அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்லாம் அலையடிச்சு ஓடுற மாதிரி வரும். அதனால் இந்த பக்கம் விஐபி வர்றதுனால அந்த ஸ்பீட் பிரேக்கர் போட முடியாது. அந்த பக்கத்தில் தயவுசெய்து ஒரு 2 ஸ்பீட் பிரேக்கராக போடுங்க என்பதை கமிஷனரிடம் சொல்லிக் கொள்கிறேன். மற்றபடி ஏன்னா இவ்வளோ யாரும் என்ன செஞ்சதுன்னு சொல்கிறாங்க, இவ்வளவுக்கும் காரணமான தலைவர் அவரை பின்பற்றி இருக்கிற மாவட்ட தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவரே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி உருவாக்குனாரு, அவரே இது பண்ணார். நகராட்சி பக்கத்தில் இருக்கிற இடத்துல முதல்ல ஆஸ்பத்திரி இருந்துச்சு, இந்த பிடபிள்யூ ஹவுஸில் தான். அதே போல இவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டினாரு. இப்போ மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்துட்டாரு. இது எல்லாம் செய்து அவரே வந்து ஒன்றுமே தெரியாமல் துறைமுகம் கேட்குறாரு, என்ன திருவாரூர் இவ்வளோ டெவலப் ஆகிட்டு. அது சொன்னார், காரணமே நீங்கள் தான் அண்ணன், இது என்னங்கால கேட்குறீங்க அப்படின்னாரு. அதனால் எல்லா மாத்திரங்களும் நம்ம ரயில் பாஸ்கரே பாராட்டுறாருன்னா அது போதும், நாங்கள் பாராட்டுறதெல்லாம் சும்மா. அதனால் இது போன்ற வாய்ப்புக்கு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயுடிபி நிர்வாகி அந்த உத்தராபுரி அவர்கள். அதுபோல் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்னும் வான்புகழ் வள்ளுவனின் வாக்குக்கேற்ப செயல்படும் ஆரூரின் மன்னவன் எங்கள் இதயம் அண்ணன் பூண்டி கலையாணி அவரை வணங்கி சொற்பொழிவு தொடங்குகிறேன். நான் 2 நிமிஷம் தான் பேசுவேன், ரொம்ப பேசலை. எல்லாரும் பழைய புதிய காய்கறி மார்க்கெட்டு, புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு எல்லாத்தையும் பேசுகிறாங்க. ஆனால் சவளப்புள்ள மாதிரியும் திருவாரூர் நகராட்சிக்கு அதிக வரி வருவாயை ஏற்படுத்தி கொடுத்த கட்டி வந்த ஐயுடிபி வணிக வளாகம் அதை யாருமே பேச மாட்டாங்க. அண்ணன் அது ஒரு கோரிக்கை வைக்கிறேன், எங்களையும் கொஞ்சம் பாருங்க, நாங்களும் உங்களோட சேர்ந்து வளரணும். நாங்கள் ஒரு 25 பேர் கடை வச்சிருக்கோம், எங்களையும் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துங்க. இது மட்டும்தான் கோரிக்கை. அடுத்தது நம்ம வர்த்தக சங்க தலைவர் பாலமுருகன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அதை வந்து ஒரு கோரிக்கை, இந்த மாவட்டத்துக்கு ஒரு தொழிற்சாலை கிடையாது, இளைஞர்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. அதனால நம்ம பூண்டி அண்ணன் சட்டமன்றத்தில் அடுத்த நட பேசுறப்ப அரிசியில மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி கொடுத்து அதுலேருந்து நம்ம மாவட்டத்தினுடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அமைச்சு கொடுக்கணும்னு சட்டமன்றத்தில் பேசணும்னு திருவாரூர் விஜயபுரம் வர்த்தக சங்கத்தின் மூலமாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். எஸ் அறிவு அவர்கள், செயலாளர் நகர பேருந்து வியாபாரிகள் சங்கம். ஏழை எடுக்கிறதுக்கு பணம் கொடுத்து செக்கு கொடுத்து சாப்பிடாம நைட்டு 2 மணி வரை உட்காந்துருக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பார்க்க முடியும்னா நீங்கள் கலைவண்ணனை மட்டும் தான் பார்க்க முடியும். காலையில் ஒரு 11 மணிக்கு அந்த அலுவலகத்துக்கு வந்தார், நைட்டு 2 மணி இருக்குன்னு நினைக்கிற வெளில போகுது. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக எங்களுக்காக அறுபாடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நகரமன்ற உறுப்பினர்களுக்கும் நகரமன்ற தலைவர்களுக்கும் நகர செயலாளர்களுக்கும் எங்களோடு தோளோடு தோன்றுகின்ற எங்களுடைய வர்த்தக சங்க தலைவர் CA பால் உட்பட வர்த்தக சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நகர பேருந்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இறுதியாக வாழ்த்துறை வாக்கு கொடுத்தாங்க. இதே இடத்துல தான் அந்த வாக்குக்கு உயிர் இருக்கு அப்படின்னு காட்டிய சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி. அப்புறம் இப்ப நான் இருக்கேன், அடுத்தது என் பையன் இருக்கான், என் பேரனும் இருக்கான். இந்த 3 தலைமுறையும் அந்த இடத்துல காலத்தை கழிக்கிற அளவுக்கு ஏதோ காலத்தை ஓட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னா பொதுவா அதுல நானும் உண்டு. நான் என்ன எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நான் காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். என்ன அது மாதிரி நம்ம புள்ள, நம்ம பேர புள்ள 3 பேரும் அதுக்கப்புறம் அந்த கட்டடத்தை நம்ம பராமரிக்கணும். நம்ம எப்படின்னு கேட்டா, ரோட்ல ஒரு சின்னோண்டு பள்ளம் இருந்தா அதுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வந்து தான் மண்ணு போடணும்பாங்க. நம்ம பக்கத்துல ஒரு மம்பட்டி வாங்கி போட மாட்டோம். அதே மாதிரி இப்ப கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கட்டடத்துல இருக்கிற நம்ம மேல ஒரு தட்டு போடோ இல்ல ஒரு சருவலோ தண்ணி நிக்காம போனா 50 வருஷம் இருக்கிற கட்டடம் 100 வருஷம் இருக்கும். ஏன்னா அதை நம்ம உருவாக்கணும், கண்டிப்பா உருவாக்க மாட்டோம். அது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன அது போல இந்த கடை சாத்தியமானதுக்கு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினரை தவிர வேற யாராலையும் முடியாது. யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க யாரும். அது அவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். அதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட தனிப்பட்ட முறையில. அது போல அடுத்தது சொல்லணும்னா, நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு இது ஒரு தூணா நகர செயலாளர் நமது டிஎஸ் எல்லாம் அவங்க சொன்னதை கட்டுப்பட்டு இப்ப பெடரல் காஸ்ட்ரோவுக்கு இவங்க சேக்குவாரா மாதிரியும் மாவோ மாதிரியும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு உதவியா இருந்தாங்க. இதுல இடையில இந்த ஏலம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 29ஆம் தேதி ஒரு ஏலம் அறிவிச்சாங்க. அப்ப நாங்க உடனே சேர்மன் நம்ம பார்க்க போனோம். சகோதரி பார்க்க போனப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பார்த்தவங்க சொன்ன வார்த்தை, விறுவிறுன்னு போங்க, கூட்டத்தை போடுங்க, எல்லாரையும் பணம் கட்ட சொல்லுங்க. சட்டமன்ற உறுப்பினர் பல இடைஞ்சலுக்கு அப்புறமும் உங்களுக்கு இதை முழுக்க சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அவங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. ஏன்னா எல்லாருமே நமக்கு ஒத்துழைப்பா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அது போல நமது கவுன்சிலர் இப்போது நகரமன்ற உறுப்பினரும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அது போல இன்னொன்னு, நம்ம அண்ணன் பக்தர் சங்க தலைவர் இருக்காரு, அவரும் எங்களுக்காக நிறைய பாடுபட்டு இருக்காரு. அவருக்கும் என்னோட நன்றி. அதே போல நகராட்சி ஆணையர் அன்னைக்கு அவங்களும் ஒரு முடிவுகள் 2 பணத்தை எல்லாம் வாங்கி கட்டி 2 மணியே ஆயிட்டு அவங்களும் இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனாங்க. அவங்களுக்கும் அவங்க ஊழியர்களுக்கும் நன்றி. அடுத்தது நம்ம மாப்பிள்ள சங்கர் அவர்களுக்கும் நன்றி. அடுத்தது எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு ஒரு பேசி முடிச்சுட்டு இந்த கூட்டத்துல ஒரு கோரிக்கையை வைக்கிறேன்னு நினைக்காம நான் உடனே அண்ணன் எனக்காக கேட்கறத நினைச்சுக்குவாங்க. இந்த அதை வாங்கி கொடுக்கணும்னு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவிலே வணக்கம். அடுத்ததாக இது என்னோட பயணிக்கல, அவரோட தான் நான் பயணித்தேன். நம்ம சகோதரர் அறிவுக்கும் மிக நன்றி. நீங்க பொங்கல் முடிஞ்சு காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம 18/1/2024 நம்ம எல்லா கடையும் ஒட்டு மொத்தமாக காலி பண்ணி கொடுத்தோம். நமது சட்டமன்ற உறுப்பினர் வாக்குறுதி இணங்க. அதே மாதிரி நம்ம சங்கத்திலேயே கூட்டம் போட்டப்ப யாரும் எந்த தயக்கமும் இல்லாம
அப்போதைக்கு அனைவரும் ஒத்துமையாக இருந்து அன்னைக்கே நம்ம காலி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி காலி பண்ணி கொடுத்ததற்கு அனைவருக்கும் இந்த தருணத்தில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மிக பெரும் தலைவர்களாக விஆர்எஸ் அவங்க இருந்து வழிநடத்திட்டு இருந்து 50 வருஷத்துக்கு மேலே அந்த இயக்கத்தை மிக வலுவான முறையில் நடத்திட்டு பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது பொறுப்பேற்று நான் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கும் தலைவராக ஏற்று அன்னைக்கு உள்ள ஒரு இதுக்கு சூழ்நிலைக்கு சரி அப்படின்னு கட்டுப்பட்டு அந்த கூட்டத்தில் முடிவு பண்ணி ஒத்துழைத்ததுக்கு நம்ம முதல்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் தான் அதிகமாக வந்துச்சு. ஏன்னா வாங்கிட்டாங்க, எப்படி இருந்தாலும் சொல்லி வாங்கிட்டாங்க, திருப்பி கிடைக்கிறதுங்கிறது குதிரை கொம்பு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தைகள் நிறைய பேசப்பட்டது. இதுவே அவங்களாம் இருந்தால் செஞ்சிருப்பாங்களா, இவர் எனக்குன்னு சொல்லிட்டாரு, இவர் வந்துட்டாரு அப்படி இப்படின்னு நம்ம வாழ்க்கையிலே வெளியாளுங்கிற மிகப்பெரிய ஒரு சலசலப்பான பேச்சுகள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு கொடுக்காம நம்ம அது வாழ்வாதாரத்துக்கு திரும்பி 2 கூட்டம் போட திரும்பி மேலே வந்து எந்த இதுவும் இல்லை. நான் உங்களுக்கு அடுத்த தீபாவளிக்கு போயிட்டு வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணலாம், நீங்கள் எந்த பயமும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே நமக்கு கடையை ஒப்படைச்சிட்டாங்க. கடையை ஒப்படைச்சதுங்கிறத இல்லாமல் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தாங்க. ஒவ்வொரு கட்டமும் அவங்கள்ட்ட அந்த வேலை ஆரம்பிக்க போகிற அன்னையிலேருந்து சரி, அன்னைக்கு நம்மளோட இவங்க சேர்மனாக இருக்கட்டும் வேலை நடக்கிறப்பெல்லாம் அவங்கள போய் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன செஞ்சு வேணும் அதை மட்டும் சொல்லுங்கள். அந்த சிரிச்ச முகத்தோட ஒரு சிரிச்சிருப்பு இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லிக் கொடுங்க. அவங்களால முடியல நீங்கள் போய் எம்எல்ஏ பாருங்க, இந்த நேரம் பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உதவி அவங்களுக்கு இந்த தருணத்தில் சங்கத்தின் சார்பாக நகையை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி பிரகாசனை வந்து இதெல்லாம் அடிக்கடி வாங்கி போகிறப்ப பேசுவாப்புல. இந்த சங்கப்படுத்தி வந்ததுக்கு அப்புறம் பேச வர மாட்டாங்க, ஏன்னா காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க யாராவது, அதில் எதுவும் வாங்கலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது பகலில் பேசுறது வாங்கி போகிறவங்க தெரிஞ்சே பார்க்க அந்த இது முடிஞ்ச வரைக்கும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் அப்பப்போ வாங்கி போகிறப்ப உள்ள வந்து எடுத்து பார்த்துட்டு என்னென்னப்பா செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மிக ஒத்துழைப்பான முறைகளை நல்கிய அண்ணன் வாகை பிரகாசனுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம முன்னாள் நகராட்சி ஆணையர் தாமோதரன் சார் அவங்க வந்து இந்த பில்டிங்கை வந்து மிக சிறப்பான முறையில் கூடவே இருந்து அந்த போர்ட்டிகெல்லாம் பெயிண்டிங் பண்ணதெல்லாம் அவங்களோட இண்டிவிஜுவலான ஒரு அவங்களோட தனித்தான போர்ட்டிகேஷன் அவங்களாம் பண்ணாங்க. ஏன்னா அந்த போர்ட்டிகளில் வந்து உட்கார்றதுக்கு இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பண்ணணும். கடைசி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் தலைவர் படம் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு பதவி போய் அப்புறம் தான் வெளியில் வந்து பார்த்துட்டு அப்புறம் விளக்கு இருந்தாங்க சரி சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த நமது முத்தமிழர் மிக பிரம்மாண்டமான அந்த பில்டிங்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதை இது பண்ணாங்க. தாமோதர் சாருக்கும் சட்டமன்ற ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் அந்த போட்டோ அதெல்லாம் அமைச்சுது கடைசி நேரத்தில் அவங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து எங்களை கரம் பிடித்து அழைத்து சென்று கொண்டு இருக்கும் திருவாரூர் விஜயபுர வர்த்தக சங்கத்தினருக்கு எங்களது மனமார்ந்த நன்றின்னு சொல்ல முடியாது, இன்னும் நிறைய வகைகள்லாம் நன்றி. ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். அவருக்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லி நான் பிரிக்க விரும்பல, அவருக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு டக்குனு எம்எல்ஏ கூப்பிடுறாங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் 2 பேர் தான் போவோம். ஒரு சரிக்கு அப்புறம் அப்பா எனக்கு அவருக்கு வேலை இருக்கிறதால நீ போய் பார்த்துரு அப்படின்ட்டு அவங்க எம்எல்ஏ எப்போ கூப்பிட்றாங்களோ அந்த டைத்துக்கு போகணும். இன்னொரு விஷயம், எம்எல்ஏ அவங்கள வந்து அவங்க 100 ட்ரிப்பு நான் பார்த்துருந்தாலும் நம்ம சங்க விஷயத்துக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் ஷெட்டுக்கு மாறணும், அதுக்கப்புறம் தண்ணி வந்துச்சு. ஆனால் இப்போ மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு பில்டிங்கு மால் மிக சிறப்பான முறையில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருடைய இடர்பாடுகளும் இல்லாமல் மிக அற்புதமான முறையில் எப்போ என்ன வேணுமோ போய் கேட்டப்பெல்லாம் செஞ்சீங்க உடனே செஞ்சு கொடுத்து. அதாவது இப்போ லாஸ்ட் டைம் ஒரு பாயெல்லாம் பேசினாங்க, எங்களுக்கு வெல்கேரியே ஒரு குடியில் வேணும், நான் இறந்து போயிடுவேன், என் பையன் வந்து இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதை நீங்கள் எப்படி தந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க வரல, நான் வரணுன்னாங்க ஏதாவது வெளியூர் போயிட்டாங்க. அங்களுக்கு ஒரு பாய் அன்னைக்கு அவ்வளோ ஆணித்தரமாக சொன்னார். அவர்களுக்கும் உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க
அது மாதிரி இன்னைக்கு வந்து அங்கே ஒரு 124 குடும்பத்துக்கு மட்டும் விளக்கேற்றி கொடுக்கல, கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கு நீங்கள் விளக்கேற்றி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. பிரதிபலன் எதிர்பாராமல் நீங்கள் செய்த உதவிக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக இந்த பிரதிபலனை பன்மடங்காக உங்களுக்கு செய்வோங்கிறதை இந்த நேரத்தில் அனைத்தரமாக உறுதியாக நான் சொல்றேன். கண்டிப்பாக அதை நான் பாடுபடுங்கிறத இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி இப்போ வாழ சொன்னாங்க, நீங்கள் வந்து கடை வந்து நம்ம பில்டிங்லாம் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து உள்ள கடை வச்சுருந்தோம், ஒரு வாரமாக உள்ள கடை வச்சு பார்த்தோம், ஒன்றும் வியாபாரம் இதுவாக இல்லை. நாங்கள் உள்ள கடை வச்சுருக்கோம், எங்களுக்கு வெளியே வந்து வாசலில் கடை போட்டுருக்கோம். நாங்கள் உள்ள கடை வச்சுருக்கோம், எங்கள் வாசலில் வந்து கடை உள்ள போட்டுருக்காங்க. அது போய் நான் பேச போகிறப்ப கான்ட்ரவர்சி ஆகுது. அவங்க எல்லாம் பகலே மருந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கே போடுவோம், நீங்கள் என்ன பண்ணுவோம், நீ என்ன ஆளா, ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக போயிட்டே இருக்கு. நான் சாப்பிட்டு சொன்னேன், சார் அது நீங்கள் தான் சார் எனக்கு செஞ்சு கொடுக்கணும். நான் போய் இப்போ டைரெக்டாக பேசுகிறது பிரச்சனை வேறு மாதிரி போகுது, எனக்கு அவங்களுக்கு மோட்டிவேஷனாக போகுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கடை வாங்காத என்ன பண்ணுறேன். இப்போ நான் எல்லாத்தையும் 2 லட்சம் 3 லட்சம் எல்லாத்தையும் வாங்கி கடை எல்லாருக்கும் வாங்க முடியலன்னு சொல்லி கடை எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. நீ வெளிக்கடையெல்லாம் போட சொல்லிட்டு நீ என்னை உள்ள வச்சு வியாபாரம் பண்ணால் நான் எப்படி வியாபாரம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா எல்லாருமே ஒன்றும் இல்லாதவங்களாம். இப்போ அங்கே எங்கள் இதுக்குள்ளே இருக்கிறவங்க யாருமே ஒன்றும் இல்லாதவங்களாம். அட்வான்ஸாக எல்லாம் அது இதாக இடமான வச்சு போக்குவரத்து பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே முடங்கி போய் தான் இருக்காங்க. இப்போ இந்த மாதம் வாடகை கட்டணும்னு சொல்லிட்டோம், அதுக்கே இப்போ நாங்கள் பணம் ரெடி பண்ணணும், எல்லாம் அனுப்புகிறாங்க. நாங்கள் அதான் பலன்கிட்ட வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுறீங்க, அதுக்காக நான் சொல்லியிருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க எங்களுக்கு, அது கண்டிப்பாக வருங்க. இந்த தருணத்தில் நமக்கு சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடு செய்த திருவாரூர் விஜயபுரம் வர்த்தக சங்கத்தினருக்கும் இந்த கூட்டத்திற்கு வந்து தெற்கை சேர்த்தல நமது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நன்றியோம். அடுத்ததாக ரங்கநாதன் தலைவர் பூண்டிக்கு கலைவாணன் அவர்களை பாரம்பரிய மிக்க பிளாட்டினம் விழா கண்ட திருவாரூர் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் சிறப்பாக நடைபெற்று வரும் விஜயபுரம் வர்த்தக சங்கத்தின் ஆற்றல் மிகு தலைவர் சி பாலமுருகன் அவர்களே முன்னிலை வகிக்கும் மற்றும் நகரமன்ற தலைவர் சகோதரி திருமதி புவனா செந்தில், திரு சங்கர் அவர்களே, திரு ஜே ஐயனார் அவர்களே, திரு கோ வரதராஜன் அவர்களே, திருமதி க மலர்விழி அவர்களே, திருமதி அவர்களே, திருமதி ப ஐஸ்வரா அவர்களே, திரு ப அன்பழகன் அவர்களே, திரு சி மூர்த்தி அவர்களே, திருமதி சி சசிகலா அவர்களே, திருமதி வே கமலாம்பாள் அவர்களே, திருமதி ரேவதி அவர்களே, திரு ச பாரதி அவர்களே, திரு சி தினேஷ்குமார் அவர்களே, திருமதி தி கோமரி சோ புருஷோத்தமன் அவர்களே மற்றும் திருவாரூர் விஜயபுரம் வி.எம். அண்ணாதுரை அவர்களே, பி.ஆர். ராஜ் என்கிற பக்கீர்சாமி அவர்களே, செயலாளர் எம். செந்தில்குமார் அவர்களே, எஸ்.ஏ. நியாஸ் அகமது அவர்களே, ஆலோசகர்கள் அண்ணன் நிவேதா துரைசாமி மற்றும் எங்களது சங்கத்தின் மூத்த உறுப்பினர்களே, அனைத்து இந்த நிகழ்ச்சி என்பது எந்த அளவிற்கு ஒரு எல்லோரும் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்வாக அமைந்தது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது இதுல பாத்தீங்கன்னாக்கா ஏதோ நான் மட்டும் படுத்துறதுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நல்லா தெரியும். இதுல வந்து நிறைய பேர் சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க, ஒரு சிலர் வருத்தமாகவும் இருக்காங்க. இந்த பாத்தீங்கன்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா கவுன்சிலருக்கெல்லாம் கடவுள்னு கேட்டாங்க, ஒருத்தவங்களை நான் பார்க்காமையே உட்காந்துருக்கேன் வந்ததுலேருந்து. ஏன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா என் மேல கோபத்துல தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அருண் ராஜா இருக்காப்புல, அவருக்கும் என் மேல கோபம் தான். இது எதுக்கு சொல்றேன்னா, சில பேர் சொன்னதை நம்மளால செஞ்சு கொடுக்க முடியல. எப்படின்னா ஒரு சின்ன சின்ன அந்த இது வந்துட்டு அது மாதிரி சங்கடம் வந்துட்டு இருந்ததை எப்படி எப்படி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறேன். கவுன்சிலருக்கு வருஷம் தானே, எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த அது மாதிரி வருத்தப்பட்டவங்க கூட அதை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு மனசோட சங்கடம் இருந்தாலும் என்ன வேணா திட்டிட்டு போனாங்களே தவிர மனசுக்குள்ள திட்டினவங்களும் இருக்காங்க, நேரடியாக கொஞ்சம் கோபமா
பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அடுத்தவங்களுக்கு நம்மளால சங்கடம் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட எந்த அளவுக்கு இதுல பேரறிஞர் பிள்ளை அண்ணா அவர்கள் சொன்னது போல விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையை மனசுல வைத்து எவ்வளவு விட்டு கொடுத்து போக முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாரும் பண்ணி அது எல்லாத்தோட இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அன்னைக்கு அந்த கடையை காலி பண்ண சொல்றப்ப அதாவது 24 ஜனவரி 3ஆம் தேதி இந்த இடத்துல கூட்டம் போட்டு சொல்றப்ப அதே இப்ப வந்து அன்னைக்கு இருந்த கமிஷனரையும் அழைச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் மீட்டிங்ல கமிஷனரை வச்சுட்டு மீட்டிங் நடத்தணும். அதுக்கப்புறம் நானே வந்து என்னன்னா கமிஷனர்கிட்ட சொல்லி நீங்க கமிஷனர் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத பேசுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து அதிகாரிகளை வச்சுட்டு நம்ம சில இதை பேச முடியாது. அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இப்படி பண்ணலாம், இப்படி செஞ்சு தரோம் அப்படிங்கிறத அவங்கள வச்சு நம்ம பேசக்கூடாது. அது ஒரு மரபுள்ள அப்படிங்கிறதுனால அவங்க அனுப்பிச்சு பேசணும். அன்னைக்கு இருந்த கமிஷனரும் அதில் எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அன்னைக்கு அவங்களும் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு கமிஷனர் வந்தாரு. அவரும் எந்த அளவுக்கு அந்த ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. இது எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னாக்கா பேசினாங்க. முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் வி.ஆர். கோவிந்தராஜ் பேசுறப்ப சொன்னார் கமிஷனருக்கு உள்ள பவர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி. அந்த பவர்ஸ் அவ்வளவு இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நம்ம கமிஷனர் இருந்தார். என்னத்துக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு கவர்மெண்ட் டெண்டர்னாக்கா அதுல ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு வேர்டிங்ஸ் இருக்கும். அலுவலக கடிகார நேரப்படி அப்படின்னு ஒரு வேர்டிங்ஸ் வரும். ஒவ்வொரு எந்த ஒரு டெண்டரா இருந்தாலும் டெண்டர் டைம் வந்து 3 மணி அப்படின்னு இருந்தா அது வந்து 3 மணின்னு அப்படி கொடுக்க மாட்டாங்க. அந்த நோட்டிபிகேஷன் வர்றப்பே பார்த்தீங்கன்னாக்கா அலுவலக கடிகார நேரப்படி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டாக்கா அந்த அவங்க ஆபீஸ் கிட்டே இருக்கிறது வந்து ஒரு நிமிஷம் அட்வான்ஸா இருந்துச்சுன்னா அந்த டைம் தான் செல்லுபடி ஆகும். ஐஎஸ்டி டைம் கூட செல்லுபடி ஆகாது. அந்த ஏன்னு அந்த நோட்டிபிகேஷன்ல அந்த அலுவலக கடிகார நேரப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த வரும். இது எதுக்காக சொல்றேன்னா அந்த அலுவலக கடிகார நேரப்படின்னு பார்த்துருந்தோம்னாக்கா நம்மளோட நிலைமை என்ன இருக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து எல்லா வர்த்தகர்களும் யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு எந்த அளவுக்கு அந்த கமிஷனரா இருக்கணும் அந்த ஆபீஸ்ல உள்ள அவரு அவரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எவ்வளவு நம்மளுக்காக சௌரியமா இத்தனை மணிங்கிறத நான் குறிப்பிட்டு பேச முடியாது. அதனாலதான் நான் வந்து ஒரு சூசகமா சொல்றேன். அந்த அளவுக்கு எவ்வளவு பிளெக்சிபிளா பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிளெக்சிபிளா பண்ணி கொடுத்த அதிகாரிகளுக்கும் அதுல ஒத்துழைப்பு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் முதல்ல நான் வந்து ஒரு நன்றியை தெரிவிக்கணும். அது எல்லாத்தோட இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா என்ன நம்பி அந்த 24 ஜனவரி 3ஆம் தேதி நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி ஜனவரி 18 24 ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு சாவியை கொண்டாந்து ஒப்படைக்கிறதுக்கு மேக்சிமம் கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க. ஒருத்தவர் 2 பேர் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் வேணும்னு கேட்டாங்க. 18ஆம் தேதி 15 நாள் டைம்ல கரெக்டா கொடுத்தீங்க. அவங்களுக்கு இப்ப நீங்க எப்படி எனக்கு வந்து நான் ஏதோ பண்ணி கொடுத்துருன்னு பாராட்டுங்கிற மாதிரி சொல்றீங்களோ என்ன நம்பி நான் கொடுத்த உத்தரவாதத்தை நம்பி 15 நாள் டைம்ல கடையை காலி பண்ணி கொடுத்த உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். எல்லாரும் வந்து இந்த மீட்டிங் முடிஞ்சோட சாப்பிட போனோம். பக்கத்து வந்து அதெல்லாம் வாழை வந்து சாமி கட்டுது அதை சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கிறேன். அதனால எதுக்காக கேட்டீங்கன்னாக்கா அந்த நேரத்துல நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்க அப்படிங்கிறத நினைக்கிறப்ப நான் இப்ப இந்த கடையை உங்களுக்கு கொடுத்ததை விட அன்னைக்குதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நம்ம வார்த்தையை நம்பி இவங்க இந்த அளவுக்கு எல்லாரும் கடைய காலி பண்ணி 15 நாளுக்குள்ள கொடுத்ததுங்கிறது மிகப்பெரிய விஷயம். இன்னும் சொல்ல போனா அவர் ஜெயக்குமார் கூட வந்து ஒரு கோரிக்கை வச்சார். கண்டிப்பா அவருக்கு அந்த கோரிக்கை வைக்கலன்னா அவர் ஜெயக்குமார் இல்லை. அதனாலதான் அவருக்கு கோரிக்கை வைக்கிறது தவறும் இல்லை. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னாக்கா இதே அந்த கடையை காலி பண்ணி ஒரு 3 மாசத்துல பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி தலைவர் வந்து இங்க பேசுறப்ப வந்து இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு.
அதெல்லாம் இப்படி சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்னார். நான் உடனே அவரை கூப்பிட்டு பேசினேன். இல்லைங்க இந்த மாதிரி உங்கள் தலைவர் பேசியிருக்காரு, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒருத்தங்க இல்லை அப்படி இல்லைன்னா ஓவரால் ஸ்டேட் இதான நடக்குது, அதை தான் அவர் சொல்ல போறாரு. நம்ம ஊரை பற்றி அவர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஊரை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லுவாங்க. பொதுவாக கர்நாடகா எங்கே இருந்தாலும் தான் சொல்லுவாங்க, பண்ண மாட்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அது எதுக்காக இதை நம்ம சுற்றி காட்டணும்னு நினைக்கிறாங்க, அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சு நம்மளுக்கு மாலை போடுறப்ப கூட ஒரு வருடம் பார்த்தேன், மாலை கட்டினவங்க ரோஜா பூ கட்டிட்டாங்க, தாமரை பூ கட்டிட்டு அவர் வந்திருப்பாருன்னு எனக்கு தெரியல. இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற எல்லாருமே சுட்டி காட்டினவங்களாம் நான் திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. மேல்பாஸ்கர்லாம் வந்து எப்படி ஊத்துட்டாரு ஆச்சு, எல்லாருக்குமே ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்குங்க அப்படின்னு பார்த்து அவரும் அறிவை எவ்வளவோ கிளம்பிட்டு பார்த்தாரு. கடைசியில அவரு ரயில் பாஸ்கர் நம்ம திட்டம்னா வேற மாதிரியா போயிடும். அதனால நான் அறிவிட்டெல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன், இப்படி பண்ணாங்க அப்படி செய்யாங்க அப்படி செய்யாங்கன்னு கூப்பிட்டு சொல்லியிருந்தேன். அவரும் வந்து எப்படி கேட்டீங்கன்னாக்கா அறிவும் வந்து அவரு சும்மா சொல்லக்கூடாது. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அறிவு கடைசி ரயில் பாஸ்கர் சொன்னாருன்னு சொல்லவே இல்லை. அவர்தான் சொன்னாருங்க, கடைசி மட்டும் சொல்லவே இல்லை. நான் ஏதாவது கோபமா சொன்னாங்க அதையும் அவரையும் அவரே பண்ண தவறு மாதிரி அவர் ஏற்றுட்டு போயிட்டாரு. தவிர இவருதான் இவ்வளவு காரணம் இருக்கான எனக்கு தெரியும். அதனால எப்படி எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த அளவுக்கு எல்லாரும் பெரிய அளவுல ஒரு மிகப்பெரிய அளவுல நீங்க ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. அதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சில கோரிக்கைகள் அப்படி எப்படிலாம் இருக்கீங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா இங்க கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரைஸ் பாஸ்கர் கட்சியோட மாநில பொதுச்செயலாளர் வந்திருந்தாரு. அப்போ கூட நம்ம வர்த்தக சங்க தலைவர் சிஎம் ரயில் பாஸ்கர் எப்படி அறிவு எப்படி ரயில் பாஸ்கர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த கடையாளத்துல பண்ணாரோ, அதே மாதிரி ரயில் பாஸ்கர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இவரு போய் அங்க போய் பேசிட்டாரு. அது சிஎம் இதை எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, வேற ஒண்ணும் இல்லை. அந்த நம்ம பேசுறப்ப சொல்றாங்களா, அந்த நிகழ்ச்சியை திரும்பி ஒரு நினைவுபடுத்தோம்னா, நாங்க வந்து இந்த மாதிரி 2ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம். இந்த ரோட்டுக்காக பஞ்சை நாளை தேசிய நெடுஞ்சாலை வேலை பார்க்கணும்னு சொல்லி அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக நாங்க என்ன சொன்னோம், வர்த்தக சங்க நிர்வாகிகளை நாங்க நேர்ல சந்திச்சு கொடுக்கணும்னு சொன்னோம். அப்ப சிஎம் ஆளு குமரேசன் ஏகே டாக்டர் எல்லாம் வந்தாங்க. வந்து அந்த நோட்டீஸ் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க வந்து கடையெடுப்பு பண்ணி நாங்க வர்த்தக சங்கத்துல இருந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்க சொன்னாங்க. எப்ப நாங்க அந்த நோட்டீஸை கொடுக்கணும்னு சொல்றப்ப அப்போ உடனே என்ன பண்ணா, அடிச்ச நோட்டீஸ் அப்படியே இல்ல, நீங்க இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தவே இல்லை, பொதுமக்கள் சார்பாக வர்த்தகர்கள் சார்பாக சொல்லி நோட்டீஸை புது நோட்டீஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிச்ச நோட்டீஸை தூக்கி வச்சுட்டு அரசியல் கலப்பே இல்லாம வர்த்தகர்கள் பொதுமக்கள் போட்டு அங்க அந்த நோட்டீஸ் போட்டு புது நோட்டீஸ் போட்டு எதுக்காக சொல்றேன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் வர்த்தக சங்கத்துக்கு. இன்னமும் ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எப்படி கேட்டீங்கன்னாக்கா, ரொம்ப இதாக சொல்லணும்னாக்கா, ஒரு ஸ்டேஜுக்கு வர்றது கூட பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஸ்டேஜை தக்க வச்சுக்கிறது மிகப்பெரிய விஷயம். நீங்கெல்லாம் இவ்வளவு தூரம் ஒரு என் மேல நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு நான் சரியா நடந்துக்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. அந்த நம்பிக்கையை கடைசி தக்க வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறத முழுமையா நான் புரிஞ்சுவேன். அதனால எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களோட நம்பிக்கைக்கு தொடர்ந்து உத்தரவாதமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருப்பேன் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, மகேஷ் பேசுறப்ப சொன்னாப்ப, நான் வந்து எங்க நகர செயலாளர் சொன்னாரு, பார்த்தாலும் பேசுவாரு, இந்த கடை அப்புறம் வந்து பேசுறாரு, ஏன்னா தனிப்பட்ட கூட பேசினா யாராச்சும் ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, அதே நேரத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவரு என்ன வந்து பார்க்க வந்ததெல்லாம் வந்து எப்படின்னு
கேட்டீங்கன்னாக்கா இந்த கடை சம்பந்தமாக தான் பார்க்க வந்திருக்கேனே தவிர வர்த்தகர்கள் சம்பந்தமாக தான் பார்க்க வந்திருக்கேனே தவிர பர்சனலாக பார்க்க வந்ததே இல்லை அப்படின்னு பேசுறாரு. நானும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் அவர்கிட்ட போய் பணம் கேட்டோம்னா அது ரொம்ப கேவலமா போடுங்க அப்படின்னு பணத்தை கட்டிட்டு வந்ததுக்குள்ள பணத்தை கொடுப்பாரு 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 அப்படின்னு பார்த்துட்டுங்க. இன்னைய வரைக்கும் நான் கொடுக்கல. ஆமா ஆமா பணத்தை வெட்டிட்டு பணம் இன்னைய வரைக்கும் கொடுக்கல. நான் வந்து மகேஷ் பணம் வாங்கிட்டு சொல்லி யாராச்சும் நான் சொன்னா ரயில் வாசல் காலைல விழுந்துச்சுன்னா ஓ இது ஏதோ இருக்கு கொடுக்கு நம்ம தான் இவ்வளவு தெரியும். அதனால அந்த பணத்தை அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருவாரூர் பொறுத்தவரை பார்த்தோம்னாக்கா எனக்கு வந்து ரொம்ப நாள் யார் யார் எங்க கடை வச்சிருந்தாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கொடுத்தேன். இந்த ஒரு கனவை கொடுத்ததை பற்றி சொன்னாங்க. செல்லி சைக்கிள் பண்ணின்னு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துச்சு தெரியும், பழைய சைக்கிள் பண்ணி அதுல அவன் அந்த கடையில இருக்கிறப்ப நாங்க வந்து அங்க உட்காந்துருப்போம். அப்பயிலேருந்து எனக்கு பழக்கம், இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அவன் வந்து ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அவன் ஸ்னோடு பிளேயர்லேருந்து எனக்கு பழக்கம். அப்படி இருக்கவன் நேராக அங்கேருந்து போய் அந்த பாலம் கட்டணும்னு போய் இடம் பார்க்க போறப்ப வேற வழியே கிடையாது, அந்த இடத்துல தான் வரும் பாலம், வேற சான்ஸே கிடையாது. நான் அவன்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. இது மேல செட் பண்ண இந்த செட்டெல்லாம் எப்படா பிடிக்க போற அப்படின்னா ஏன் இதை பிடிக்கணும் அப்படின்னா இல்லை அதனால நீயே பிடிச்சா நான் பிடிச்சா அசிங்கமாப்படும், முனிசிபாலிட்டியில் பிடிச்சாலும் அசிங்கமாப்படும் அப்படின்னா ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த மாதிரி பாலம் வருதா அப்படின்னா எத்தனை நாள் என்ன பிடிக்கணும் அவன் கேட்டதுதான். அது நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்கா அவன் உண்மையிலே என்ன வேலை கேட்கலாம். சொன்னாலும் கமிஷனர் சண்டைக்கு வருவாங்க, கேட்காதவங்களுக்கு இடம் கொடுக்கலாம், கேட்ட எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அதே மாதிரி ராஜாவும் கோச்சுக்குவாப்ல. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அது உண்மையிலே எனக்கு ஒரு சங்கடமா இருந்துச்சு. சின்ன பையன் தெரிஞ்சவன் நல்லா ஒரு பெரிய வசதி வாய்ப்பு அவ்வளவும் கிடையாது. ராஜா அதையும் புரிஞ்சுக்கணும், பெரிய வசதி வாய்ப்பு அவ்வளவும் கிடையாது. அதனாலதான் அவனுக்கு இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி திருவாரூர் எப்படின்னா அருள் பேசுறாங்க. அருள் அப்பா எங்க அப்பாலாம் வந்து ரொம்ப நாள் பழக்கம் பிசினஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்னர். 72 வந்து திருவாரூர்ல பங்கார் நாய்க்கிறது உள்ளவங்கள சீனியரா உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னா பங்கார் நாய்க்கிறது எங்க அப்பாலாம் பார்ட்னரா திருவாரூர் சந்தை எல்லாம் எடுத்திருக்கோம். இந்த கொண்டாஞ்செடி செட்டியாருக்காக ஓரளவு தெரியும். அதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்தது பங்கார் நாய்க்கர், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பா வடசேரி ஆசிட்டி, அதாவது விகேஎஸ் வடசேரி ஆசிட்டி இவங்கெல்லாம் பார்ட்னர் நடத்திருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வடத்தில் சுப்பிரமணியன் தெற்கோவன் நாங்கள் எல்லாம் பார்ட்னராக எடுத்துருந்தோம். அதாவது எங்களோட இருக்கிற பார்ட்னர்கள் தான் பரவாயில்ல, தொடர்ந்து அந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே சந்தை நடத்திருக்கோம், தொடர்ந்து நடத்திருக்கோம். 26 தெளிவாக சொல்லணும்னா 26 வருஷம் தொடர்ந்து சந்தை நடத்தி இருந்துட்டு 26 வருஷத்துக்கு அப்புறம் இது வேண்டாம் அப்படின்னு நாங்கள் விட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம மகேஷ் சொன்ன விஆர்டியை புரியாதமா வந்து நீங்க எடுத்தாகணும் நடத்தி ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி புரியாதம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் திரும்ப சந்தை எடுத்து அதுக்கப்புறம் அவர்கிட்டயுமே பேசி இது வேண்டாம் இது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனோம். எதுக்காக சொன்னா அப்போதே இதெல்லாம் தெரியும். அந்த சாலை மறியல் போராட்டம்லாம் பண்ணணும்ல, எனக்கு நான் வந்து திருவாரூர் வந்து கேட்டீங்கன்னாக்கா அவ்வளவுதான் வந்து சாலை மறியல் போராட்டம்லாம் பண்ணோம். அப்படிங்கிறப்ப இந்த ஊருக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத பண்ணோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாண்டி பாஸ் ரயில் பாஸ் எல்லாம் போனா அப்பெல்லாம் ஞாபகம் ஒண்ணுதானே, அதுக்கப்புறம் தானே 2-3 போனதான். அப்போ ஒன்னா இருந்தாங்க. அப்போ வந்து வர்த்தக சங்கத்திலிருந்து சாலை மறியல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு பேசணும். அதாவது ஒரு சங்கத்தையும் டாக்ஸி ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, வேன் ஸ்டாண்டு, லாரி அசோசியேஷன் எல்லாரையும் கூப்பிட்டு பேசணும். அப்ப வந்து ஒரு பாண்டி கூட சொன்னாரு, 200 லாரி இருக்கு, எந்த இடத்துல போட்டு மறைக்கணும்னு சொல்றீங்களோ சொல்லுங்க, நாங்க மறைக்கிறோம் அப்படின்னா. அப்ப அன்னைக்கு அவங்க ஆலோசனை இருந்தாலும் இந்த ஊரோட நல்லது கிட்டதுக்கு நம்மளோட பங்களிப்பு வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க ஒரு ரயில் பாஸ் வருவாங்க. இப்ப அவர் கலைப்பட்ட ரயில் பாஸ் எதுக்கு பைபாஸ்க்கு கலைப்பட்ட ரயில் பாஸ் அன்னைக்கு அவரே அவங்க கொஞ்ச நாட்கள் பேசி அந்த
வந்து நீங்க வரப்போறீங்களா இல்லையா நான் பேச தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது எப்படி கேட்டீங்கன்னா வர்த்தக சங்க நிர்வாகிகள் வேணா கூட அரசியல் பேசலாம். ஆனா வர்த்தக சங்க நிர்வாகிகள் இருக்கிற நான் வந்து அரசியல் பேச விருப்பப்படலை. அதனால நான் என்ன சொல்றேன், அந்த பைபாஸ் போடுற வாய்ப்பு உங்களுக்கு எந்த காலத்துக்கும் கிடைக்க போறதில்லை. நீங்க ஜெயிக்க மாட்டீங்க தவறான சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. தயவு செய்து நான் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அரசியல் பேசக்கூடாது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு டிபிஆர் ரெடி பண்ணி போய் 800 கோடி ரூபாய்க்கு இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள டெண்டர் வரப்போகுது. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா 800 கோடி ரூபாய்க்கு டெண்டர் வரப்போகுது. அந்த ப்ராஜெக்ட் டிபிஆர் ரெடி ஆயிடுச்சு. இது அவரு பாஸ்கர் என்ன நினைச்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா 11ல இருந்து 21 வரைக்கும் அந்த 10 வருஷத்துல நம்ம வந்து லேண்ட் அக்விசிஷனே பண்ணாம விட்டு வச்சுட்டோமே, நில எடுப்புங்கிறது அதையே பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு யோசிச்சுக்கலாம் சொல்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அங்க எந்தெந்த யார் யார் இடத்த பேசணுமோ அவங்க எல்லாரையும் வர சொல்லி அவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு வச்சு எம்எல்ஏ ஆபீஸ் உள்ள உட்காந்து பேசுறதுக்கு இடம் பார்த்தாம வேப்பமரத்தடியில வெளியில தேரப்பட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பேசி செட்டில் பண்ணி அதை முடிச்சு அவங்க எல்லாரும் அதாவது எப்படின்னா கிளைமுக்கு போகாத அளவுக்கு அந்த காம்பன்சேஷனை ஏற்றிட்டு அவங்க எல்லாரும் ஒத்துக்கிற அளவுக்கு பேசி அந்த நிலை எடுப்புங்கிறத பண்ணி முடிச்சோம். அதுதான் மிகப்பெரிய சிரமமான ஒரு வேலை. ஆமா, அது மாதிரி எப்படி கேட்டீங்கன்னா சில பேர் யாருமே அன்னோன் பர்சன்ஸ் யாருமே அடையாளம் தெரியாத நபர்களாக இருந்தவங்களுக்குலாம் ரெஸ்டென்ட்ல படத்தை கட்ட சொல்லி அது மாதிரி பண்ணி அந்த லேண்ட் அக்விசிஷன் எடுத்து முடிச்சு ஈபினால கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு 15 நாளா தொடர்ந்து 2-3 தடவை ஈபி மினிஸ்டர்கிட்ட பேசி அந்த ஒரு எஸ்டிமேட் ஒன்று அவங்க கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதில் எல்லாம் பைக்காரா போஸ்ட் வரும் அதுக்கு அவங்கள்ட்ட எஸ்டிமேட் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு ஒரு மாசத்துக்குள்ள நாங்கள் அதுக்கான டெண்டர் வச்சுருவோம். அதனால அந்த வாய்ப்பு நீங்கள் சொல்லி கொடுத்தது நடக்க போகிறது இல்லை. அதனால அந்த வேலையை முடிச்சுருவோம். அது எல்லாத்தோட இன்னொன்று பேசுகிறப்ப பிகே சார்பு சொல்கிறப்ப சொன்னப்ப அது மாதிரி இந்த எல்லாருமே வந்து சொல்றதை மாத்திரம் சொல்லாதே செய்கிற தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் பெருமையாக பேசினாங்க. அதை விட எங்களுக்கு ஒரு பாராட்டு வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது. இந்த ரோடு நம்ம ரோட 4 லைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி அது இன்னும் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மாசத்துக்குள்ளே அதுக்கும் டெண்டர் வந்துடும். அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வந்து அரசியல் பேசுறேங்க, நீங்க வர்ற 26 நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு நான் சொல்லலாம். அந்த மாதிரி பேசுறேன். என்னோட பேச்சை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மாசமே நாங்க முடிச்சிருவோம். நீங்க எப்படி பண்ண போறீங்க? உங்களுக்கு எந்த காலத்துக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. அதனால அதையும் அந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது இது தந்ததை தெரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இது மாதிரி அந்த வெளியில உள்ள கடைகள் பற்றி பேசினாங்க. அது வந்து அதுக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணுவோம். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜெயக்குமார் சந்தோஷமா இருக்குன்னா எல்லாம் மோடி வீடு வேணும் மோடி வீடு வேணும். மோடி வீடு கிடையாது, உங்களுக்கு தெரியும், அதை பற்றி பேச நம்ம விருப்பப்படல. ஆனால் மாடி வீடு வச்சுக்கிறவங்க மோடி வீடு வேணும்னு கேட்கலாமா? நியாயமா அது? அதே மாதிரி இவ்வளோ அருமையான கடையை கட்டி கொடுத்தோம். நாங்கள் வந்து வெள்ளை கடை வச்சுருப்போம். கேட்டாக்கா வெளியில அவங்க வச்சுருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் எங்களுக்கு எந்த அவங்கெல்லாம் எந்த வாடகையும் கிடையாது, டெபாசிட்டும் கிடையாது. அவங்க போய் வெளில வச்சு அவங்க சம்பாதிச்சு போகிறாங்க. நாங்கள் இவ்வளோ பணம் கட்டிட்டு எப்படி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க. அவங்களே எப்படி அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி கமிஷனரோட பவர்ஸை பற்றி கோவிந்தகுமார் சொன்னார். முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் வந்து அதிகார வரம்பை பற்றி சொன்னார். ஆனால் இன்னொன்று அதுக்கு ஒரு இது சொல்லணும்னாக்கா ஆளுநருக்கு மாத்திரம் இல்லை, ஜனாதிபதிக்கே அதிகார வரம்புக்கு ஒரு காலவரையை நிர்ணயித்தவர் நம்மளோட திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள். என்ன பண்ணி நான் கைது இருக்கேன்.
வெளியில கடைகள் இருக்கிறதுக்கு அந்த இது பண்ணிட்டு இருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த அந்த ஃபிளெக்சிபிலிட்டி தான் இப்போ இது வரைக்கும் அவங்க விட்டு வச்சுக்கிறது. அதை எப்படி சரி பண்ண முடியுமோ அவங்களுக்கும் ஒரு மாற்று ஏற்பாடை பண்ணிட்டு என்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கான ஏற்பாடையும் நிச்சயமா பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதமா சொல்லி, அது எல்லாத்தோட பார்த்தீங்கன்னாக்கா இந்த வர்த்தக சங்கத்தில் உங்களுக்கு கடை இந்த இதுக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் இப்போ இந்த இதில் பீரியட்ல பண்ணிடும். கடைகள் மாத்திரம் கடைகள் கட்டி கொடுத்தது மாத்திரம் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு திருவாரூர் டவுன்ல ஒரு கமிஷனர் சொன்னாரு, எங்க பார்த்தாலும் வர்த்தகர்களுக்கு கடையா இருக்கு அப்படின்னு. 60 கோடி ரூபாய்க்கு இப்ப இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்ப இந்த ஜூப்ளி மார்க்கெட்டையும் சேர்த்து அடுத்தது எனக்கு உள்ள ஒரு இது என்ன கேட்டீங்கன்னாக்கா, இப்போ உடனே பண்ணிடுவோம்னு சொல்றது வாய்ப்புல எவ்வளவு விரைவில் அதுக்கான ஏற்பாடு பண்ண முடியுமோ பண்ணணும். எதுன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளூர் மார்க்கெட்டு பாருங்க, அது அவசியம் பண்ண வேண்டிய ஒன்று. நான் அடிக்கடி அதை அந்த பக்கம் வரப்ப போறப்பெல்லாம் பார்த்து எனக்கே மனசாங்க நம்ம கேட்டீங்கன்னா ஒரு 2 அடி பள்ளத்துல இருக்கு கடை, எல்லாம் கடைக்கு வர வேண்டி வச்சிருப்பாங்க. அதான் சார் அரிசிகளை செஞ்சுக்கிறது நீங்க சொல்ற பேரு, அது அதோட பேரு அதனால என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அது 2 அடி பள்ளத்துல இருக்கும், கடைக்கு வரப்பு கட்டி வச்சிருப்பாங்க, மழை தண்ணி உள்ள வந்துடாம அதை பார்க்கறப்பெல்லாம் அது ஒரு இதாக இருக்கும். அது ஒரு பெரிய அளவில் எஸ்டிமேட் வராது, சின்ன அளவில் தான் வரும். அதை பேசி வாங்குவோம், வாங்கி அதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிட்டு அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ இந்த கடையெல்லாம் வந்து ஏலம் விட்டுருவோம். அது விட்டது போக பாக்கி வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் காய்கறி மார்க்கெட்டில் 176 கடை வாடகைக்கு விட்டுருவோம். 176 கடை தான் விட்டுருவோம். மகேஷ் 174 அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்னும் கடை இருக்கு. அந்த கடைகள் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு, அதையும் நம்ம பஸ் ஃப்ளோரில் இருக்கிறது அதெல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பேருந்து நிலையத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 176 பேருந்து நிலையத்தில் பண்ணியிருக்கோம். கலைஞர் பேருந்து நிலையத்தில், நகர பேருந்து நிலையத்தில் அதில் வந்து அடுத்து வந்து ஒரு 83 கடை இருக்கு. 83 கடை இருக்கு. ஹோட்டல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹைடெக்காக பண்ணுற மாதிரி தான் நம்ம பஸ் ஃப்ளோரில் பண்ணலாம். ரூப் கார்டன் ரெஸ்டாரண்ட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ரோஸ்லேண்டில் வந்து ரூப் கார்டன் ரெஸ்டாரண்ட் இந்த ஊர் நம்ம ஊர். ரூப் கார்டன் ரெஸ்டாரண்ட் இந்த ஊர் நம்ம ஊர். அதனால ஹோட்டல் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏரியாவா அது இருக்கு, அதுக்குள்ள வாடகை வந்து கூடுதலா இருக்கு, அதை நான் குறைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரோட ஒரு இது அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து எந்த அளவுக்கு லாஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ இந்த கூடுதல் எல்லா வர்த்தகர்களும் வந்துருக்கிறாங்க. சரி, ஹோட்டல் பிசினஸ்க்கு நல்லதுங்கிறத நான் சொல்றேன், பொதுவாக தான் சொல்றேன், ராஜாவுக்காக நான் சொல்லலை. அதனால அது மாதிரி ஒரு நல்ல கடைகளாக இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் மார்க்கெட்டு கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்துச்சு, அதுவும் ரெடி ஆகிடும். அதுக்கும் ரெடி ஆகணும்னா அந்த கடைகளும் எப்படி நியாயமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சரியாக மனசாட்சியோட நடந்து முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கடைகளையும் உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும். அது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்னும் சில வாங்கிக்கிற கடைகள் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவா பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்து இதில் எல்லாத்தோட திரும்ப நான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் சொல்லி இப்போ எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மேடையில் உட்காந்துருக்கிற சேர்மனோட ஒத்துழைப்பு கடுமையாக இருந்துச்சு. கமிஷனரை பற்றி சொல்லிட்டேன், நகரஞ்சலாளரை பற்றி சொல்லிட்டேன், செந்திலை பற்றி நகரஞ்சலாளரை பற்றி எல்லாமே நீங்கள் சொன்னீங்க. இது எல்லாத்தோட இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு இந்த நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வர்த்தகர்கள் நீங்க அத்தனை பேரும் எனக்கு கொடுத்த முழு ஒத்துழைப்பு தான் அப்படிங்கிற இந்த நேரத்தில் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு என் மேல இந்த நம்பிக்கையினாலதான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடத்த முடிஞ்சு அப்படிங்கிறதையும் திரும்ப உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லி அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வைத்திருந்த உங்க எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, நீங்க என் மேல வச்சிருக்கிறது உண்மையான பிரியமா இருந்தா எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும். 250 பேருக்கு சாப்பாடு பிரியாணி ரெடி பண்ணியிருக்கு. அதனால அவசியம் இருந்து நீங்க எல்லாரும் சாப்பிட்டு போகணும். அதுதான் நீங்க என் மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கைக்கு, என் மேல வச்சிருக்கிற
தைரியத்துக்கும் அடையாளம் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்ததாக இன்னும் 10 நிமிடத்தில் விழா முடிந்துவிடும். அனைவரும் அமைதியாக இருக்கையில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசை பாக்கி மரியாதை லாஸ்ட்ல பண்ணலாம். அந்த பேசணும் பண்ணிடலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் அனைவரும் இருக்கையில் அமர்வாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.